இன்றைய பாடப்பகுதியில் பேரிடர் மேலாண்மை சட்ட கொள்கை மற்றும் நிறுவன ஏற்பாடுகள் என்ற தலைப்புல இந்த பாடத்தை பார்க்க போறோம். இந்த பாடத்தோட நோக்கம் என்பது இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை உடைய கொள்கை, இந்தியாவின் பேரிடர் மேலாண்மையினுடைய செயல்பாடுகள், இந்தியாவில் பேரிடர் மேலாண்மையின் நிறுவன அமைப்புகள், இந்த மூன்று பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பாடப்பகுதியாக பேரிடர் மேலாண்மை சட்ட கொள்கை மற்றும் நிறுவன ஏற்பாடுகள் என்ற தலைப்புல இந்த பாடம் முன்வைக்கிறது. பேரிடர் மேலாண்மை அமைப்பு மற்றும் பேரிடர்களின் பாதிப்பு. இந்த பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடர் காலங்களில் ஒரு அமைப்பை தயார்படுத்துதல். பேரிடர் மேலாண்மை அமைப்பை தயார்படுத்தும் பொழுது அதற்கான பயிற்சிகள், அதுக்கான கருவிகள், அது எதிர்நோக்குகிற பல்வேறு ஆலோசனைகள் போன்றவைகள்லாம் கிடைக்கப்பெற்ற ஒரு அமைப்பாக ஒரு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பேரிடர் மேலாண்மை அமைப்பு தயார்படுத்துதலாக ஒரு குழுவாக அமைக்கப்படுகிறது. இந்த குழு இந்த பேரிடர் மேலாண்மை காலங்களில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை, அவர்களை மக்களையும் விலங்குகளையும் மீட்டெடுப்பதிலும், அப்படி எடுக்கும் பொழுது அந்த காலநிலைகளுக்கு ஏற்ப மண் சரிவோ, மழை காலங்களோ அல்லது புயல் சூழல்களோ, இப்படி பல்வேறு இடர்பாடுகளில் இந்த பேரிடர் மேலாண்மை தயார்படுத்தப்பட்ட குழு, அந்த குழு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி மீட்பெடுக்கிறது, அப்படி மீட்கப்பட்ட மக்களை ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குவதற்கான ஏற்பாடுகள். இத்தகைய செயல்கள் அனைத்தும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த நிலை ஒரு அவசர கால நிலையாக நிர்ணயித்துக் கொண்டு ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலான பணிகளை, அதுவும் ஒரு பேரிடர் காலங்களில் பேரிடர்கள் பாதிப்புகள் உள்ள பகுதிகளில் அங்கு முகாமிட்டு அந்த சேவையின் மூலம் மக்கள் உயிர் சேதங்களையும் விலங்குகள் போன்ற உயிரினங்களை பாதுகாப்பதில் மிக்க கவனத்தில் மேற்கொள்கிறது. அப்படி மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான மனிதாபிமான அம்சங்களையும் முறையாகவும் அதை மிக லாபகமாகவும் கையாளக்கூடிய வகையில் அவர்கள் தேர்ந்த ஒரு குழுவாக இருப்பார்கள். இப்படி இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் ஆரம்ப காலங்களில் உருவாக்கப்பட்டாலும் கால வளர்ச்சியின் அடிப்படையில் பல்வேறு கருவிகள், தொழில்நுட்பங்கள், பல்வேறு நாடுகளில் இத்தகைய பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, எத்தகைய முறையில் கையாளப்படுகிறது, அவருடைய பயிற்சிகளும் அதற்கான வழிகாட்டுதலும் எத்தகைய காலத்தின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது, இவற்றையெல்லாம் கணக்கிட்டு அத்தகைய தயார்படுத்தல் குழு உருவாக்கப்படுகிறது. இந்த தயார்படுத்தல் குழுதான் ஒரு மீட்பு நடவடிக்கைகளில் முறையாக செம்மையாக செயல்படுத்துகிறார்கள். அப்படி செயல்படுத்தும் பொழுது இந்தியாவின் பேரிடர் மேலாண்மையின் செயல்பாடுகள் ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளது.
இந்த பேரிடர் மேலாண்மை பற்றி ஆரம்ப காலங்களில் நமக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் நமக்கு அத்தகைய பேரிடர் இழப்புகள் அதிகம் ஏற்படாமல் இருந்தது. காலப்போக்கில் பல்வேறு நாடுகள் நடைபெறுவதை போன்று நம் நாடுகளிலும் நடைபெற தொடங்கியது. சேதங்கள் உருவாகின. உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், பொருளாதார கட்டமைப்புகள் இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக மாறும் பொழுது இந்த பேரிடர் மேலாண்மையின் அவசியம் இந்திய நாட்டுக்கு தேவைப்பட்டது. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் என்பது 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜனவரி 9, 2006ஆம் ஆண்டு நமது குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதலை பெற்று அன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது தேசிய அளவிலும் அதே போன்ற அமைப்பு ஒவ்வொரு மாநிலங்களிலும் உருவாக்கப்பட்டது. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்று மாநில அளவிலும் 2 அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்புகளை இந்தியாவில் முதலில் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 முதல் 2005 சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டது. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 சட்டத்தின்படி உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த பேரிடர் மேலாண்மை கொண்டு வரப்பட்டது. இந்த உள்துறை அமைச்சகம் எல்லா மாநிலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. அது காவல்துறையாக இருக்கலாம், அல்லது சட்ட ஒழுங்காக இருக்கலாம், ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளா இருக்கலாம். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு துறையாக உள்துறை அமைச்சகம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 இத்தகைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம், இதற்கு நிதி மேலாண்மை என்பது தேசிய பேரிடர் மேலாண்மையை ஒரு மீட்டெடுப்பதற்கான ஒரு நிதியாகவும், அதுவும் ஒரு தேசிய அளவிலும், அதே போன்று மாவட்ட மாநில அளவிலும் உருவாக்கப்பட்டது. ஆக தேசிய பேரிடர் மேலாண்மை என்பதும் மாநில பேரிடர் மேலாண்மை என்பதும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை என்பதும் காலப்போக்கில் உருவாக்கப்பட்டது. இவற்றைக்கெல்லாம் உருவாக்குவதற்கு முத்தாய்ப்பாக இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. இந்த ஆணையம் வருவதற்கு முன்பு 1999ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா தனது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தது. அப்படி கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியான குஜராத்தை மையமாக கொண்டு சூரத், அதை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும்
இதுதான் இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு பூகம்பமாகவும், அந்த பூகம்பத்தின் வாயிலாக ஒரு பல்வேறு இடர்பாடுகளும், அதிக அளவில் உயிர் சேதங்களும், அதே போன்று அதற்கு பன்மடங்கில் பொருட்சேதமும், மக்களுடைய வாழ்வாதாரம், சமூக பொருளாதார கட்டுப்பாடுகள் சீர்குலைந்தும் ஒரு அவசர பிரகடன நிலையாக அந்த மாநிலம் அன்றைய தினம் தத்தளித்தது. உடனே மத்திய அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பது, அதற்கு முன்பு இப்படி ஒரு பேரிடர் மேலாண்மை ஆணையமோ அமைப்போ எதுவும் இல்லாத நாள் சற்று தடுமாற்றங்களும், அந்த தடுமாற்றத்தின் விளைவாக ஒரு குறித்த நேரத்தில் நாம் முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவின் வாயிலாக அங்கே செயல்பாடுகள் செய்வதற்கு சில காலதாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று இந்த பேரிடர் நிகழ்வு பகுதியில் தன்னுடைய பணிகளை தொடங்குவதற்கு போதிய முன் அனுபவமும், அதற்கான கருவிகளும் ஆலோசனைகளும் இல்லாமல் நாம் தடுமாறும் பொழுது பிற நாடுகளின் உதவியை நாம் நாடினோம். பல்வேறு நாடுகள் பல்வேறு பொருட்களை இந்த மக்களுக்கு அந்த நாட்டின் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. ஆக இந்த சம்பவத்தின் அடிப்படையில், இந்த குஜராத் பூகம்பத்தின் அடிப்படையில் மத்திய அரசு உடனடியாக பல்வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், இங்கெல்லாம் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை எப்படி செயல்படுகிறது, அதற்கான சட்ட வரம்புகள், அதிகாரங்கள், அதற்கான பயிற்சிகள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனைகளை பிற நாடுகளிலிருந்து பெற தொடங்கியது. அதன் அடிப்படையில் இந்திய அரசின் உயர்மட்ட அதிகார குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு, இந்த உயர்மட்ட அதிகார குழு என்பது இந்த குஜராத் பூகம்பத்தை நடந்த நிகழ்வுகளை விரிவாக பேசி, அப்படி விவரமாக பேசப்பட்ட அந்த விஷயங்கள் மூலமாக அரசு அங்கு செயல்படுத்தக்கூடிய செயல்கள், அதனுடைய சேதாரங்கள், அதில் உயிர் சேதங்கள், இப்படி பல வகையான தகவல்களை அரசுக்கு திரட்டி அதை விவாதம் செய்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு புதிய ஒரு அமைப்பாக தொடங்குவதற்கான ஆலோசனைகள் பெறப்பட்டது. ஆக இதற்காக நிதி கூட முதல் முறையாக பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் 10வது 5வது திட்டத்தில் 12வது நிதிக்குழுவில் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மைக்கென நிதி முதலில் ஒதுக்கப்பட்டது. அப்படி நிதி ஒதுக்கப்பட்ட பொழுது அதற்கான சட்ட வடிவங்கள் கொண்டு வரப்பட்டன, அதனுடைய செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட்டன, அதனுடைய முக்கியத்துவத்தை உணரப்பட்டது. ஆக டிசம்பர் 23, 2005 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது இந்தியா முழுமைக்கும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும், யூனியன் பிரதேசங்களிலும் ஒரு வழிகாட்டுதலை ஒரு அரசாங்க ஆணையாக, ஒரு சுற்றறிக்கையாக
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்கியது. அந்த மாநிலத்தில் வாயிலாக அந்த ஒவ்வொரு மாநிலத்துடைய மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள ஆட்சியாளருக்கு வழங்கப்பட்டது. அந்த ஆட்சியாளர்கள் ஒரு மாவட்டத்தினுடைய தாலுகாக்கள், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி போன்ற அமைப்புகள் மூலமாக இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் மாநில பேரிடர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் மாவட்ட பேரிடர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயிற்சியாகவும் வழங்கப்பட்டது. ஆக தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது இந்தியாவுடைய பிரதம மந்திரியை தலைவராக கொண்டு அந்த தலைவராக கொண்ட அந்த அமைப்பில் பல்வேறு வல்லுநர்களையும் ஒரு செயல்பாடு கூடிய தலைமைத்துவம் மிக்கிய ஒரு குழுவையும் ஏற்படுத்தினார்கள். இதே போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தொடங்கப்பட்டு எப்படி ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மையில் ஆணையத்தின் தலைவராக பிரதமர் இருக்கிறாரோ அதே போன்று மாநில பேரிடர் மேலாண்மையின் ஆணையத்தின் தலைவராக அந்தந்த மாநிலத்தின் முதல்வர் இருப்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆக தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு இரு வகையாக பிரிக்கப்பட்டது. பேரிடர் மேலாண்மை என்பது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல். இயற்கை என்பது அளவுக்கு அதிகமான மழை, மண் அரிப்பு, கடல் சீற்றம், வெள்ளம் அல்லது புயல் அல்லது நிலச்சரிவு அல்லது ஒரு காட்டு தீ போன்ற ஏற்படுது அல்லது வெடிப்புகள் இயற்கையாக வெடிக்கும் மலைப்பகுதிகளில் வெடிப்பின் மூலமாக வெப்பத்தை உமிழ்வது, இவை எல்லாம் இயற்கையாக ஒரு பேரிடர் மேலாண்மையாக இருக்கின்றது. அடுத்த வகை என்பது மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது. இயற்கை சீற்றங்கள் நாம் சுற்றுச்சூழல் அமைப்பை, ஒரு சூழலை சரியான முறையில் பயன்படுத்தாமலும் அந்த சுற்றுச்சூழலை நாம் பாழ்படுத்துவதாலும் இப்படி ஒரு பேரிடர் மேலாண்மை ஏற்படுகிறது. அதே போன்று தீ விபத்துகள், அதே மாதிரி டெக்னிக்கல் அல்லது வேதியியல் நிறுவனங்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகை, விபத்து அல்லது தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய நச்சு வாயு அல்லது அத்தகைய தொழிற்சாலையில் இருந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் அல்லது மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வகையான இடர்பாடுகளும் இந்த பேரிடங்களாக நாம் பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையில் இந்த அமைப்புக்கென பாதுகாப்பு படை அல்லது உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டு அல்லது அதுக்குன்னு ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி அத்தகைய துறையை வலுப்படுத்துவதிலும் வலு சேர்ப்பதிலும் சரியான முறையில்
இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையை முழுமையாக பயன்படுத்தும் விதத்தில் அதற்கென ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். ஆக மனிதனால் உருவாக்கப்படும் பேரிடங்கள் என்பது பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதம் என்பது ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு அரசினுடைய கொள்கைகளை எதிர்க்கும் விதமாக, அரசின் நலத்திட்டங்களை முடக்கும் விதமாக, அரசுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் விதமாக பல்வேறு இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஒரு குழுவாக இருந்து அரசுக்கு எதிராக ஒரு போராடக்கூடிய ஒரு சூழல். ஆக அத்தகைய விஷயங்கள் என்பது ஒரு பயங்கரவாதம். அதே போன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது ஒரு மாநிலத்துடைய சட்டம், அந்த மாநிலத்துடைய சட்டம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது, எவ்வளவு குற்றங்கள் குறைக்கப்படுகிறது, அல்லது சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறது. அப்படி குறைய தொடங்கிறது என்றால் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று அர்த்தம், அல்லது ஒரு ஆட்சி முழுமையாக செயல்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஆக இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது ஒட்டுமொத்த ஆட்சியாளருக்கும் ஒரு நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலை ஏற்படும். நிர்வாக ரீதியாக அல்லது ஆட்சியாளர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நடுநிலைமையான, உண்மையான, நீதியை காக்கக்கூடிய ஆட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த செயல்பாடுகள் சரியாக இருந்தால் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும். அதே போன்ற தொடர் குண்டு வெடிப்புகள், அரசுக்கு சாராத, அரசு கொள்கைகளை எதிர்த்து பேசக்கூடிய அல்லது அத்தகைய அரசாங்கம் அவர்களை எப்படி கையாளுகிறது, சட்ட ஒழுங்கை யாரு தவறு செய்தாலும் அதற்கான தண்டனைகள் மீண்டும் அத்தகைய தவறை செய்யக்கூடாது என்ற வகையில் உங்களுடைய நீதித்துறையும் அரசும் சேர்ந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறது. ஆக அதே போன்று குண்டு வெடிப்புகள், தேர்தல் காலகட்டங்கள் அல்லது திருவிழா காலகட்டங்கள் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய திருவிழாக்கள் இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு பொது நிகழ்வுகளில் இந்த பயங்கரவாத சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர் குண்டு வெடிப்புகள், விமானம் கடத்துதல், விமான விபத்து, வேதியியல் சுற்றுச்சூழல், இந்த வேதியியல் சுற்றுச்சூழல் என்பது அளவுக்கு அதிகமான வேதியியல் பொருட்கள், அந்த அளவுக்கு அதிகமான வேதியியல் பொருட்களை பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது. அங்க பணியாற்றும் பணியாளர்களுக்கு உடல் ரீதியான மனச்சோர்வும் அல்லது பல்வேறு வகைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அதே போன்று அணு ஆயுதம், உலகில் அணு ஆயுதத்தில் முதல் 10 இடங்களுக்குள் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கின்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தில் இந்தியாவுடைய கனவு திட்டம், அந்த கனவு திட்டத்தை நிறைவு செய்யக்கூடியவர்கள் இளைஞர்கள், ஒரு அப்பழுக்கற்ற உண்மையானவர்கள், அவர்களுக்கு நாம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அப்துல் கலாம் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் நாம் இந்த அணு ஆயுதம், சுரங்க பேரிடம்
அப்புறம் பேரிட மேலாண்மை, அடுத்தது அமைப்புகளை சரி செய்தல். ஆக இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தேசிய பேரிட மேலாண்மை. ஆக ஒவ்வொரு செயலும் வேறுபட்டு இருந்தாலும் இது பேரிட காலமாக கருதப்படுகிறது. ஒரு பயங்கரவாதிகள் நாட்டை அச்சுறுத்துவதும் அல்லது நாட்டை தன் மீள் கவனத்தில் இருப்பதற்கும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்லுவதற்காகவும் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு இவையெல்லாம் ஒரு காரணங்களாக இருந்தது. ஆக தற்காலங்களில் ஒரு நாட்டுடைய விமானத்தை கடத்தி கொண்டு அந்த சக பயணிகளை மிரட்டுவதும் அரசு அதற்கு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலையும் பல்வேறு இடங்களில் ஏற்படுகிறது. ஆக இந்த சூழல் என்பது ஒரு சுற்றுச்சூழலையும் ஒரு இயற்கையை மையப்படுத்தியும் சுரங்கம், பேரிடம், காட்டுத்தீ, எரிபொருள், ஆக பல்வேறு பேரிட மேலாண்மை அமைப்புகள் என்பது அந்த காலகட்டங்களில் நாம் எப்படி பணி செய்கிறோம், அந்த பணியுடைய முக்கியத்துவம், அந்த பணியால் பெறுகின்ற நன்மைகள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஒரு ஆறுதலாகவும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கும் தங்க வைப்பதற்கும் அல்லது அரசு மானியமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு தேசிய பேரிட மேலாண்மையினுடைய மிக முக்கிய செயல்பாடுகளாகும். ஆக பேரிட மேலாண்மையினுடைய பணிகள் என்பதை அடிப்படையில் ஒரு முழுமையான ஒரு கொள்கையை உருவாக்கப்பட்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் விவாதிக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் இந்தியாவுடைய பேரிட மேலாண்மையினுடைய சட்டம் என்று சொல்லும் வகையில் 2005ஆம் ஆண்டு அச்சட்டம் முதலில் கொண்டு வரப்பட்டது. பிறகு இவற்றை இந்திய பாராளுமன்ற இரு அவைகளாலும் ஆதரிக்கப்பட்டு அவை தேசிய திட்டமிட்ட திட்டம் என்ற வகையிலும் இந்த பேரிட மேலாண்மையினுடைய பணிகளை இந்திய அரசால் முதன்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய திட்டமாக இது முன்வைக்கப்பட்டது. காலம் கருதி, நேரம் கருதி அல்லது அங்க இருக்கக்கூடிய சூழல் பொறுத்து இவையெல்லாம் ஒரு பேரிட மேலாண்மையுடைய பணிகளாக பார்க்கப்படுகிறது. இவை ஒரு பேரிட மேலாண்மையினுடைய கொள்கையில் அதனுடைய அடிப்படை ஆலோசனைகளை இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களிலும் அதற்கூட இந்த தேசிய பேரிட மேலாண்மையுடைய ஆணையத்தினுடைய பணிகளையும் அல்லது இந்த ஆணையத்தினுடைய கொள்கைகளையும் சரிவர கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது மிக அதிகமான சேதாரங்களை தவிர்க்கவும் அல்லது மக்களுக்கு ஒரு சாராருக்கு அரசாங்கம் செய்கின்றது என்ற அவப்பெயர்களையும் நாம் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். அந்த வகையில் இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பேரிட மேலாண்மையாக கொண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஆலோசனைகள்
அந்த ஆலோசனைகள் மாநில அளவிலும் நடைபெறுவதற்கான வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மத்திய அரசு. ஆக ஒருங்கிணைந்த அனைத்து துறைகளும் சேர்ந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் மேலும் மேலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆக அத்தகைய துறைகளில் அவருடைய வயது மூப்பின் காரணமாக தங்களால் எத்தனை பணிகளை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் அதற்கு அவர்களுக்கு முழுமையாக செய்து தர வேண்டும். எனவே மாணவ நண்பர்களே, இந்த பேரிடர் மேலாண்மையினுடைய பணிகளை கொண்டு வருவதற்கு முன்பே ஆலோசனைகள் அல்லது மாநிலத்துடைய ஆணையத்துடைய திட்டமிடுதலை பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆக ஒருங்கிணைத்த அனைத்து துறைகளும் ஒன்று சேர்த்து பணி செய்யப்பட்டது. அதற்கான அடிப்படை ஆலோசனைகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அத்தகைய ஆணையங்களில் ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக, பயிற்சிகளாக அல்லது ஒரு கொள்கையாக இப்படி பல தருணங்களில் அங்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஆக அப்படி விரிவுபடுத்தப்பட்ட அந்த அமைப்பானது பல்வேறு அமைச்சகங்களை ஒன்றிணைத்து செயல்படுவதில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதற்கு அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட மீட்பு நிதி, இந்த மீட்பு நிதியானது அத்தகைய சூழலில் மக்களுக்கு பயன்படும் விதத்தில் அரசு இயந்திரங்கள், அரசு பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து அல்லது அதற்கான பணியாளர்கள் குறையும் பொழுது தொண்டு நிறுவனங்களிலிருந்து, அரசு சாரா தொண்டு நிறுவனங்களிலிருந்து அத்தகைய பணியாளர்களை சேர்த்து அத்தகைய உகந்த நடவடிக்கைகளை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உயிர் சேதங்களை பாதுகாக்கும் வகையிலும் அத்தகைய செயல்கள் நடைபெறுகிறது. எனவே பேரிடர் காலங்களில் ஒரு பாதுகாப்படக்கூடிய நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் இந்த அமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும். ஆக பேரிடர் காலங்களில் பல்வேறு நாடுகளினுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆக செயல்பாடுகள் கூடிய தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் என்று அமைப்பாக மாறத் தொடங்கியது. காலப்போக்கில் தேசிய செயலாட்சி குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த தேசிய செயற்குழு அமைப்பானது உள்துறை அமைச்சகம், விவசாயத்துறை அமைச்சகம், அணுசக்தி துறை அமைச்சகம், பாதுகாப்பு, நீர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம், ஆக இந்த உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக விவசாயம், அணுசக்தி, பாதுகாப்பு, நீர், சுற்றுச்சூழல் இவையெல்லாம் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு துறையாக பார்க்கப்பட்டது. அதே போன்று காடு, நிதி அமைச்சகம், மின்சாரம், கிராம வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப, வான்வழி வளர்ச்சி, தகவல்களை தொழில்நுட்பம் மற்றும் நகர வளர்ச்சியின் அடிப்படையில் அனைத்தும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. இந்த சூழல் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் மக்களை பாதுகாப்பதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆக இந்த செயல்கள் தான் இந்திய செயலாட்சி குழு என்று அர்த்தமாக பார்க்க முடியும். எனவே தேசிய செயலாட்சி குழு என்பது உள்துறையும், விவசாயத்தையும், அணுசக்தி துறையையும், பாதுகாப்பு, நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காடு, நிதி அமைச்சகம். ஆக இந்த வளர்ச்சி என்பது
காலப்போக்கில் தொழில்நுட்ப வளர்ச்சி, வான்வெளி வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நகர வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது கிராமங்களில் ஒரு அறிவியல் வளர்ச்சி, ஒரு தொடக்க நிலை வளர்ச்சியாக அங்கு பார்க்கப்பட்டது. எனவே இத்தகைய சூழல்கள் அனைத்தும் பிற நாடுகளிலிருந்து, பிற நாடுகளுடைய சேதாரங்களை மதிப்பீட்டின் அடிப்படையில், அல்லது அப்படி ஒரு சூழலே இல்லாத பொழுது திடீரென ஏற்படும் பொழுது அதை எப்படி எதிர்நோக்குகிறார்கள், அதற்கான என்னென்ன பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, படிக்கும் மாணவர்கள் மத்தியிலேயே தேசிய மாணவர் படை, நுகர்வோர் படை, இப்படி பல படைகளை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு பொது விஷயத்தை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கருத்துக்களை பரப்புவதற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருப்பதற்கும் இந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அந்த பொறுப்புக்குள்ளவர்கள் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. ஆக இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பமானது வான்வழி தொழில்நுட்பம். இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது கிராம நகர வளர்ச்சியை மையமாக கொண்டு விளக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம். எனவே இந்த கிராம வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம், வான்வழி தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், நகர வளர்ச்சி தொழில்நுட்பம், இவை அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலாக ஏற்படுத்தப்படுகிறது. எப்படி ஒரு மத்தியில் உள்ள பேரிடர் மேலாண்மை எப்படி இயங்குகிறதோ அதே போன்று ஒரு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுகிறது. இந்த மாநில பேரிடர் மேலாண்மை அமைவதற்கு அதற்கு முதன்மையான தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் ஆவார். அப்புறம் இந்த மாநில பேரிடர் மேலாண்மை என்பது மாநில அமைச்சர்கள் மற்றும் மாநில செயலாட்சி குழு உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாகும். இந்த தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையிலும், உற்சாகப்படுத்தும் வகையிலும், அதை எளிமையாக நடைமுறைப்படுத்தும் வகையிலும், அதற்கான நல்லதொரு ஆலோசனைகளை வழங்குவதிலும் அல்லது வழங்கியதை நடைமுறைப்படுத்தி அதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களையும் அல்லது ஒரு நல்ல ஒரு சூழலையும் புரிந்து கொண்டு மாநில அரசு அந்த குழுவோடு, அந்த ஆணையத்தோடு, அந்த உறுப்பினரோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆக இவை எல்லாம் ஒரு மாநில பேரிடர் மேலாண்மையை அமைவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு பேரிடர் மேலாண்மை என்பது பல்வேறு இடர்பாடுகளையும், வருத்தங்களையும், சோகங்களையும், துன்பங்களையும் ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த பேரிடர் காலங்களில் ஒரு மிகப்பெரிய அழிவையும் அல்ல மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும், ஒரு சரிவு நிலை நோக்கிய ஒரு மாற்றத்தையும், அல்லது இதற்கான ஒரு திட்டமிட்டு செயல்படுவதற்குரிய செயல்பாடுகள் கூட கடந்த நிகழ்விலிருந்து அவர்களுக்கு எதுவுமே வழங்கப்படுவதில்லை. ஆக ஒரு மாநில முதலமைச்சர் மற்றும் மாநில செயலாட்சி குழு உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மாநில பேரிடர் மேலாண்மையை அமைக்கப்படுகிறது. ஆக அப்படி செயல்படுத்தும் பொழுது அந்த அமைப்பினுடைய செயலாட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆக
இந்த தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது மாநில பேராண்மை திட்டத்தையும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. ஆக மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியாளர் தலைவராக இருப்பவர் இந்திய ஆட்சி பணிக்கு தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளையும் நிர்வாகத்தையும் இருக்கும் இடத்திலிருந்து செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், ஆனா காலப்போக்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆக ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது அந்த மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் ஆவார். அவர் மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதன் மூலமாக இது உண்மையாக செயல்பட தொடங்கியது. ஆக அதே போன்று மாவட்ட முதன்மை நீதிபதி, துணை ஆணையர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவையெல்லாம் ஒரு பொறுப்பு குழுக்குள்ளானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் நல்லதொரு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் அல்ல அந்த சூழலோட மக்களாக இருந்தும் இத்தகைய குழுக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைவதற்காகவும் அதனுடைய வழிகாட்டுதலாகவும் அவை அமைந்துள்ளது. ஆக இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை படை என்பது ஒரு காலத்தின் வளையத்தின் அடிப்படையில் இன்றைய தேவையின் நிலை கருதி ஒரு அவசர நிலை உள்ள நிலையில் அல்லது முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை படை கருத்தை உள்ளடக்கி ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏற்படுத்தப்படும் பொழுது ஏற்கனவே இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய 1% மக்கள்கள், ஆக அத்தகைய மக்கள்கள் நீங்கள் முழுமையாக உணவு, உடை இவற்றையெல்லாம் வழங்கப்பட்டு அந்த தேசிய மாணவர் படையினுடைய மாணவிகள் அல்லது மாணவர்கள் அது முழுமையாக பயன்படுத்தி அந்த துறைக்கு பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்குள் வரும் பொழுது அந்த சூழலை மிக லாபகமாக கையாண்டு இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை படையில் ஒரு சேரக்கூடிய ஒரு சூழலாக நீங்கள் அறிவீர்கள். ஆக இத்தகைய தேசிய பேரிடர் மேலாண்மையில் நமக்கான ஒரு எல்லை பாதுகாப்பு படை இல்லை. இந்திய சீனாவுடைய எல்லை பகுதியான திபெத் பகுதிகளில் ஒரு பாதுகாப்பு படை இல்லை. ஆக இவையெல்லாம் தேசிய பேரிடர் மேலாண்மையுடைய படையாக இருந்தாலும் காலத்தின் அடிப்படையில் தொழிற்சாலை பாதுகாப்பு படையும் மற்ற சில படை பிரிவுகளையும் இத்தகைய துறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையினுடைய படை என்பது ஒரு அவசர காலகட்டங்களில் இல்ல அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்களை அப்புறப்படுத்தி இந்த சேத புள்ளி விவரங்கள் பல்வேறு மடங்குகளாக மாறும் பொழுது அல்ல நல்ல ஒரு குடிநீர் குடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தவிர்க்கப்படும் பொழுது அல்லது நமது நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் மிக நெருங்கிய நண்பர்களாகவும் ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைய காலகட்டங்களில் அத்தகைய அதே அணிகள் 2 விதமாக பிரிக்கப்பட்டு அப்படி பிரிக்கப்பட்ட மக்கள் எழுத்து முனையில் ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கும் ஒரு ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்கும் அங்கு வரைமுறை செய்யப்பட்டிருந்தன. அது முழுமையான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேரிடர் மேலாண்மையாக இருந்தது. ஆக இந்த பேரிடர் மேலாண்மையினுடைய இயக்குனராக மற்றும் பிற படைகள்
இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படையா இருக்கட்டும் அல்லது பல்வேறு படை பிரிவுகளா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட படை எண்ணிக்கையிலான வீரர்களை மட்டும் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தேசிய பேரிட மேலாண்மையினுடைய ஒரு குழுவினுடைய தலைவராகவும் அல்லது தொழிற்சாலை பாதுகாப்பு படை போன்ற பல்வேறு படை பிரிவுகளை இத்தகைய கல்வி பயணத்திற்கு நாம் தேர்ந்தெடுத்து செயல்படுவது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை. என்னை போன்ற பல்வேறு வகையான மக்கள், அவருடைய சூழல்கள், சுற்றுப்புற நிலைகள், இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டு இந்த தேசிய பேரிட மேலாண்மை ஏற்படும் பொழுது அத்தகைய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை உள்ளது. எனவே இந்த தேசிய பேரிட மேலாண்மை படை என்பது ஒரு தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு பயிற்சி பெற்ற ஒரு குழு தலைவரால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆக இத்தகைய படைகள் ஒரு அவசர நிலையில் மக்களுக்கு முழுமையாக பணியாற்றக்கூடிய ஒரு செயலில் இருக்க வேண்டும். ஆக இந்த தேசிய பேரிட மேலாண்மை படை என்பது 2 சம்பவங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. 1999 ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பூகம்ப நிகழ்வு உலக அரங்கில் இந்தியாவிற்கு பல்வேறு உதவிகள் இந்த குஜராத் பூகம்பத்தால் கிடைக்கப்பட்டன. ஆக அந்த சூழல்கள் தேசிய பேரிட மேலாண்மை உருவாவதற்கான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியது. அதே போன்று 2001 ஆண்டு சூப்பர் சூறாவளி காற்று, மழையுடன் கூடிய காற்று. இந்த மழையுடன் கூடிய காற்று என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை மழை பெய்ய வேண்டும். அதற்கு பிறகு காற்று அந்த மழையை தருவதும் மழையினுடைய வேகத்தை குறைப்பதும் அல்லது மழை வேறொரு பகுதியில் பெய்வதற்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தது. ஆக 2001 சூப்பர் சூறாவளி காற்று என்ற ஒரு பகுதி ஏற்படுத்தப்பட்டது. இயற்கையாக இந்த சூப்பர் சூறாவளி காற்று என்பது ஆக இந்த சூப்பர் சூறாவளி காற்று என்பது 2001 ஆண்டு இந்தியாவுடைய மக்களவையில் முதல் முறையாக விரிவாக பேசப்பட்டது. அப்படி பேசும் பொழுது அவர்களுக்கு தேவையான பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் முன்வைக்கப்பட்டார்கள். ஆக 2001 ஆண்டு சூப்பர் சூறாவளி காற்று என்பது ஆந்திர பிரதேசத்தையும் ஒரிசா பகுதியையும், அதிலும் ஒட்டுமொத்தமாக ஒரிசாவுடைய சேதாரங்கள் என்பது ஒரு கணக்கிடப்பட முடியாத அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆக ஒரு பேரிட மேலாண்மை சட்டம் என்பது 2005 ஒரு காலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அல்லது தேவைக்காகவும் பல்வேறு இடர்பாடுகள் மூலமாக தன் அனுபவத்தின் வாயிலாக ஒரு உயர்மட்ட குழுவின் அடிப்படையில் ஒரு ஆலோசனை பெறப்பட்டு அந்த ஆலோசனைகளை ஒரு பேரிட மேலாண்மை சட்டமாக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டமானது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதத்தையும், இந்த விவாதத்திற்கு வலு சேர்க்க பல்வேறு காரணிகளையும் வரிசைப்படுத்தப்பட்டார்கள். அப்படித்தான் இந்தியாவில்
சட்டம் ஒழுங்கு சரி செய்வதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் கொண்டு வருவதும் இவையெல்லாம் அதன் செயல்பாடுகளாக இருக்கின்றது. எனவே இந்த அனைத்து துறைகளுக்கான பணி செய்தல் என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மையுடைய சட்டம் 2005 இதை முதன்மை காரணமாக, முக்கியத்துவம் பெறக்கூடிய காரணமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் காலங்களில் மேலாண்மை வட்டம் ஒரு மேலாண்மை அடிப்படையில் ஒரு குழுவாக இருந்து தத்தம் பணிகள் மூலமாக ஒரு இயல்பு நிலை மாறக்கூடிய அல்லது அந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான போன்ற சூழல்களை உருவாக்க வேண்டும். இந்த பேரிடர் காலங்களில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயல்களும் பல்வேறு உயிர்களை காப்பதற்கும் சேதாரங்களை மதிப்பீடு செய்வதற்கும் இனி வராமல் இருப்பதற்கான ஆலோசனைகளையும் இவற்றையெல்லாம் வழங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த பேரிடர் மேலாண்மையினுடைய பணி செய்யப்படும் போது அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்த ஒரு துறைகளாக செயல்படுவார்கள். இந்த செயல்பாடுகள் ஒரு பேரிடர் மேலாண்மையின் வட்டமாக, ஒரு பேரிடர் மேலாண்மையினுடைய காலங்களில் நடைபெறுகின்ற ஒரு போர்க்கால நடவடிக்கைகளாக அல்லது பேரிடர் காலங்களில் பேரிடர் அறிவிப்புகள் வரும் பொழுது அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாமல், உயிர் சேதங்கள் பாதிப்பு இல்லாமலும் அல்லது கால்நடைகளாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் அந்த பகுதிகள் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த பூமியுடைய அதிர்வுகள் அதிரும் போது அல்லது அதிக மழை பொழியும் பொழுது அல்லது ஒரு தீ விபத்து நடைபெறும் பொழுது அல்லது தீவிரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அல்லது சட்ட ஒழுங்கு சீர்படும் பொழுது ஒரு விமானத்தை கடத்துவது மூலமாக ஒரு விமான விபத்தை ஏற்படுத்துவது மூலமாக இந்த பேரிடர் மேலாண்மை இந்தியாவில் மிக அதிகமான அளவில் செயல்படுகிறது. நாம் இந்திய ஒரு காந்திய கொள்கையை நாம் கடைபிடித்திருந்தாலும் அவற்றினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை அவற்றை நாம் நுகர்ந்து அரசாங்கத்திற்கு ஒரு பக்கபலமாக இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான சூழல்களையும் உருவாக்குதல். எனவே இந்த பேரிடர் காலங்களில் பேரிடர் அறிவிப்புகள் வருகிறது என்றால், ஆக மழை பெய்யக்கூடிய பகுதி மழை பெய்யாத ஒரு பகுதியாகவும் பிரிக்கப்படுகிறது. மழை பெறும் பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது கல்லூரியோ பல்கலைக்கழகமோ இந்த ஆராய்ச்சி படிப்புகள் சற்று பாதிப்புகள் உள்ளாகனாலும் அவற்றை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறேன். இந்த பேரிடர் காலங்களில் தயார்படுத்துதல், பேரிடர் காலங்களில் ஏற்பட்ட மறுவாழ்வு அமைப்புகள், பேரிடர் காலங்களில் பேரிடர் அறிவிப்புகள் வரும் பொழுது அந்த பேரிடர் காலத்தில் அபாயகரமான பேரிடர் பயணங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல்கள், அது நிலச்சரிவாக இருக்கலாம், அல்ல அதிக மழை பொழிவாக இருக்கலாம், அல்லது ஒரு பூகம்பமாக இருக்கலாம், சுனாமி போன்ற ஒரு சூழலாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் பேரிடர் காலங்களில் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த வகையில் பயன்படுகிறது, அதற்கு உறுதுணையாக மாவட்ட நிர்வாகங்களும் மாநிலங்களும் எப்படி செயலாற்றுகிறார்கள், அவற்றோடு பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கப்பட்ட
ஒரு தலைமைத்துவம் மிக்க அனைத்து துறைகளும் செயல்படக்கூடிய ஒரு செயலாக இந்த பேரிட மேலாண்மை சட்டம் வழிவகுக்கின்றது. இவையெல்லாம் பிற நாடுகளில் இத்தகைய அமைப்பு முறைகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றை முறையாக பயிற்சிகளும் அதற்கான கருவிகளும் அது சார்ந்த ஒரு புரிதலையும் அதற்கான ஒரு ஒரு படிப்பு துறையாக இன்றைய காலகட்டங்களில் ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது. ஆக இந்த பேரிட காலங்களில் ஒரு போர்க்கால அடிப்படையில் இவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. அப்படி பணியாக இருக்கும் பொழுது இந்த பேரிட காலங்களில் ஒரு அபாயகரமான ஒரு சூழலை எதிர்கொள்கிறார்கள். அப்படி ஏற்படும் பொழுது அந்த பேரிட காலங்களில் தயார் நிலையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அழிவை பாதிப்பை குறைக்கும் விதத்திலும் அந்த மக்களை பாதுகாப்பதிலும் அல்லது அந்த மக்களுக்கான ஒரு மறுவாழ்வு அமைப்பதிலும் இத்தகைய அமைப்புகள் மிக செம்மையாக செயல்படுகிறது. இந்த பேரிட மேலாண்மை சுழற்சி என்பது பேரிட மேலாண்மையின் முன் தயாரிப்புகள், பேரிட மேலாண்மையின் பின் தயாரிப்புகள் என இரு வகையாக பார்க்கப்படுகிறது. இந்த பேரிட மேலாண்மையின் முன் தயாரிப்புகள் என்பது நமக்கு வருவதற்கு முன் அங்கு நடைபெற வேண்டிய ஆலோசனைகள், மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல்கள், அங்கு உள்ள கால்நடைகள், இவற்றையெல்லாம் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு அவர்களை பத்திரப்படுத்துவதிலும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய மின்சாரங்கள் அல்லது பாதிப்பு அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முறைகள் எல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு பேரிட மேலாண்மை நடைபெற்று அதன் பின்பு ஏற்படக்கூடிய இழப்புகள், பாதிப்புகள், உயிர் சேதங்கள், இவற்றெல்லாம் ஒரு பேரிட மேலாண்மையுடைய பின் தயாரிப்புகள் அரசுக்கு ஒரு முழு அறிக்கையாக அந்த பாதிப்புகள் எதன் அடிப்படையில் எத்தகைய முறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் இந்த பேரிட மேலாண்மையின் சுழற்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பாடம் என்பது ஒரு இயற்கை சுற்றுச்சூழலை மையப்படுத்தி இருந்தாலும் அதில் ஒரு மேலாண்மை தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் மக்களுக்கு தேவையான பணிகளை அல்ல மக்களை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு அரசு ஏற்கக்கூடிய கொள்கை முடிவுகள், அந்த முடிவுகளிலிருந்து அந்த மக்களை எப்படி நாம் பாதுகாப்பது, அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான காலத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தக்கூடிய கருவிகள், ஆலோசனைகள், இவை எல்லாம் இந்த பாடத்தினுடைய மைய கருத்தாகவும் பாடத்தின் ஒரு முக்கிய பகுதியாகவும் உள்ளது. எனவே இந்த பேரிட மேலாண்மையின் சுழற்சி என்பது பேரிட மேலாண்மையின் முன் தயாரிப்புகளாகவும் பின் தயாரிப்புகளாகவும் உள்ளது. இவை இரண்டையும் ஒரு பேரிட மேலாண்மையின் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இவற்றை முன்னிலைப்படுத்தப்பட்டு இவற்றை முறையாக செயல்படுத்தப்பட்டு பல்வேறு ஆலோசனைகளும் அரசு அந்த மக்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் முதன்மையாக இருந்து இதை செயல்படுத்தும் பொழுதுதான் இதனுடைய நன்மை தீமைகளையும் பாதிப்புகளையும் நம்மால் உணர முடிகிறது என்பது இந்த பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பேரிட மேலாண்மை என்பது ஒரு சிறந்த ஒரு பாடமாகும். அதில் உள்ள வினாக்கள் வரும் பொழுது நீங்கள் அதிலிருந்து நல்ல ஒரு பதிலை எடுத்து எழுதுவதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.